நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. சிவகாசி அருகே திருத்தங்கல் அரசு பள்ளியில் கடந்த 2ஆம் தேதி ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் கீர்த்தனா மாணாக்கர்களின் ஆங்கில புலமை குறித்து பேசிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆங்கிலத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் மாணவி ஒருவர் திணறிய நிலையில் கடைசி பெஞ்ச் மாணவர்கள் ஆங்கிலம் பேசுவதில் மேலும் பின்தங்கி இருப்பார்கள் என்று அமைச்சர் கீர்த்தனா கூறினார். லாஸ்ட் பெஞ்சில் ஒரு 3 பெஞ்சில் கொஞ்சம் கேட்டிங்கன்னா அந்த இதில் இருந்து இருக்காது. சரி மாப்பாடம் மாதிரி எழுதுன்னு தான். இப்போ இவங்கள்ட்டேயுமே நான் டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்களால சிம்பிளான இதுதான் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்கலாம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். மாணாக்கர்களின் தன்னம்பிக்கையை உடைப்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பள்ளி குழந்தைகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சருக்கு தான் முதலில் பாடம் எடுக்க வேண்டும் என்று சாடினார். மாணவிகளை கேலி செய்ததாக எதிர்க்கட்சியினர் தன்னை பற்றி பொய்க்கதையை பரப்புவதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் கீர்த்தனா தானும் ஒரு அரசு பள்ளி மாணவிதான், அரசு பள்ளியில் பயின்ற அனைவரும் எந்த மேடையிலும் தலை நிமிர்ந்து பேச வேண்டும் என்பதை தனது நோக்கம் என்றும் விளக்கம் அளித்தார். இதனிடையே அரசு பள்ளிகளில் தேவையின்றி ஆய்வுக்கு செல்லக்கூடாது என்று முதலமைச்சர் அலுவலகம் உத்தரவிட்டுள்ள போது அமைச்சர் கீர்த்தனா எதற்காக பள்ளியில் ஆய்வு செய்தார் என்பது தனக்கு தெரியவில்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அதை போய் இன்ஸ்பெக்ட் பண்ண என்ன பண்ண போகிறோம்? ஸோ அவங்களுக்கு தேவையான முதல்ல அனைத்து மாறுதல்களும் அனைத்தையும் செஞ்சு விட்டு எல்லாம் தண்ணீர் அடைஞ்ச பிறகு நம்ம போய் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆய்வு செய்யலாமே தவிர்த்து தேவையில்லாமல் செய்ய வேண்டாம் என்று ஆல்ரெடி முதல்வர் அலுவலகத்தில் எல்லாருக்கும் நோட் போயிருக்கு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.